இப்போ நான் சொல்லப் போகிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒன்று. அதனால் நான் என் கையில் ஜெபமாலை எடுத்து ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்க விரும்புகிறேன். I was sexually and physically abused throughout my childhood, and I used to be controlled by anxiety and depression my whole life. நான் சின்ன வயசுல இருந்தே பாலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டேன். அதனால் வாழ்நாள் முழுசும் மன அழுத்தமும் மன பாரமும் அந்த ஆன்சைட்டி டிப்ரெஷனுக்கு தேவையில்லாத படபடப்புகளுக்கு பயந்து போய் என்னோடய வாழ்நாள் முழுசும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா என்னோடய வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையில் இருந்தேன். என்னுடைய கணவர் என் மீது எவ்வளோ அன்பு காட்டினாலும் கூட என்னோடய மனசில் ஸ்ட்ராங்காக எனக்கு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி என்னை யாருமே அன்பு செய்ய மாட்டாங்க, நான் யாரோட அன்புக்கும் தகுதி இல்லாதவ, எனக்குள்ள ஆழமாக இருந்த இந்த நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்ததால் மன அழுத்தமும் மன பாரமும் அந்த படபடப்பும் வாழ்நாள் முழுசும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். For most of my life, I struggled with a particular mortal sin. என்னோட வாழ்நாள் முழுசும் ஒரு குறிப்பிட்ட சாவான பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். நான் மனமாற்றம் அடைஞ்ச போது இந்த பாவத்துக்கு நோ சொல்லணும், இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்த போது என் மனசில் வந்து தோணுது, ஒரு 53 ஜெபமாலைகளை ஜெபிக்க ஆரம்பிக்கணும்னு ஒரு தூண்டுதல் இருந்துச்சு. அதனால் டெய்லி ஒரு 53 மணிகள் ஜெபமாலை ஜெபிச்சிட்டு இருந்தேன். அந்த ஜெபமாலை இருந்து இந்த பாவத்தை விடுறதுக்கு தேவையான பலன் கிடைச்சிட்டு இருந்துச்சு. கடவுள் அந்த அருளை கொடுத்துட்டு தான் இருந்தார். ஆனாலும் அதே நேரத்தில் கடுமையான சோதனைக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். அந்த சிவியர் டெம்டேஷன்ஸ் என்னால் எதிர்கொள்ள முடியல, பத்தாத போல் இருந்துச்சு. அப்போ என்னோட ஒரு நண்பர் எனக்கு சொன்னார், நீ ஏன் ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை ஜெபிக்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா மாதா கொடுத்த இந்த முழு ஜெபமாலை உண்மையான ஜெபமாலை 153 மணிகள் கொண்ட ஜெபமாலைகள் தான். அதனால் நீ ஏன் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 ஜெபமாலை ஜெபிக்கக்கூடாதுன்னு அவங்க கேட்டப்ப, ஸ்டார்டிங்கில் முதல் தடவையாக கேட்டப்ப இவ்வளவு ஜெபமாலைகள், இது எப்படி ஒருத்தரால் இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் இருந்து ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை ஜெபிக்க முடியுன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனாலும் எனக்கு வேறு வழி இல்லை. என்னுடைய சூழ்நிலைகள், என்னோட இந்த கடுமையான சோதனைகளை விட்டு நான் வெளியே வரணுன்னு தான் யோசித்தேன். அதுக்காக நான் தினமும் ஒரு 4 ஜெபமாலை ஜெபிக்க, சரி ஜெபிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து நான் 2 முக்கியமான மாற்றத்தை என் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பித்தேன். முதல் மாற்றம், என்னோட இந்த கடுமையான சோதனையிலிருந்து என்னைக்கு நான் அந்த 4 ஜெபமாலை ஆரம்பிச்சேனோ அந்த அன்னையிலிருந்து நான் உடனடியாக பாதுகாக்கப்பட்டேன். ரொம்ப அதிகமாக இருந்த அந்த சோதனைகள் உடனடியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு காலத்தில் இந்த சோதனைகளால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அந்த அளவுக்கு நான் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை ஜெபிச்ச ஆரம்பித்ததுலேருந்து நான் அந்த பாவத்துக்கு ஸ்ட்ராங்காக நோ சொல்லிட்டு இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த தைரியமான முடிவெடுத்த ரொம்ப சந்தோஷமாக வீட்டு விட்டு வெளியே நடந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு, மிகப்பெரிய விடுதலையாக இருந்துச்சு. ஏன்னா வாழ்நாள் முழுசும் இந்த பாவத்தோடு நான் போராடி கொண்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு நான் 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பித்த அந்த நாளில் இருந்தே இந்த மனபாரம், மன அழுத்தம், தேவையில்லாத பயங்களும் என் வாழ்க்கையை விட்டு இமீடியட்டாக குறைய ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த மன அழுத்தங்களும் மன பாரங்களும் குறையணுன்றதுக்காக பல வருடங்களாக நான் கவுன்சிலிங் போயிட்டு இருந்தேன். உளவியல் ரீதியான சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கூட போனேன். நிறையா மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருந்தேன், எதுவுமே வேலை செய்யலை. ஆனால் என்னைக்கு நான் ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ அன்னையிலிருந்து என்னோட எல்லா மன அழுத்தம், மன பாரங்கள், தேவையில்லாத பயங்கள் என்னுடைய மனசை விட்டு, என்னுடைய சிந்தனையை விட்டு பறந்து போயிடுச்சு. ரெண்டாவது முக்கியமான ஒரு மாற்றத்தை என்ன பார்த்தேனாக்க, இந்த 4 ஜெபமாலை தினமும் ஜெபிச்சு அந்த மறையுண்மைகளை தியானித்து நான் ஜெபிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஆண்டவர் இயேசு மீதான அன்பு அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு, ஆழமாக ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்தில் பாவத்து மீதான வெறுப்பும் வர ஆரம்பிச்சிச்சு.
ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஏதோ பைபிளில் சொல்லியிருக்கு, ஏதோ திருச்சபையின் கட்டளைகள் நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்த மனசு, நம்ம ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை அந்த மறையுண்மைகளை தியானித்து பயபக்தியோடு ஜெபிக்கிறப்ப நான் பார்த்த மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி நான் ஆண்டவர் இயேசுவை காயப்படுத்தக்கூடிய எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன்ற உணர்வு நம்மளுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். யாரோ சொல்லியிருக்காங்க, பைபிள் சொல்லியிருக்கு, திருச்சட்டங்கள் சொல்லியிருக்குன்றதுக்காக அல்ல, என்ன ஆண்டவரை இனி நான் பாவத்தினால் நோகடிக்க மாட்டேன் அப்படின்ற அந்த உணர்வு, பாவத்து மீதான ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை சொல்கிறதுனால ஈஸியாக அந்த பாவத்தை விட்டு விலகி வெளியே வர முடியும். பாவத்தோட சோதனையிலிருந்து ஈஸியாக அதை எதிர்த்து நின்று நோ சொல்லிட்டு போக முடியும். இந்த ஒரு 2வது ஒரு அழகான மாற்றத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன். சும்மா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலைகளை ஒரு வாரத்துக்கு சொல்லி முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது, ஒரு நாளைக்கு எப்படி 4 ஜெபமாலையை வேலைக்கு நடுவில் சொல்கிறதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுன்னா ஒரு வாரத்துக்கு 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க முயற்சி பண்ணி பாருங்கள். அல்லது ஒரு நவநாள் வச்சு 9 நாள் சொல்லி முயற்சி பண்ணி பாருங்கள். நான் எப்படி என்னோடய 4 ஜெபமாலைகளை பிரித்து சொல்கிறேன்னா, நான் என் கணவரோட காரில் வேலைக்கு போகும்போது ஒரு ஜெபமாலையை ஜெபிச்சு முடிச்சிருவேன். திருப்பி வேலை சமயத்தில் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ஒரு நற்கருணை சிற்றாலயத்தில் போய் அடரேஷன் சாப்பலில் போய் இன்னொரு ஜெபமாலையை சொல்லுவேன். 3வது ஜெபமாலை வேலை முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ காரில் 3வது ஜெபமாலை சொல்லி முடிச்சிடுறேன். 4வது ஜெபமாலை நான் தூங்குறதுக்கு முன்னால் சொல்லி முடித்து 4 ஜெபமாலை ஒரு நாளைக்கு நான் பிரித்து சொல்கிறேன். இப்படி காலையில், மத்தியானம், சாயந்தரம், அப்புறம் நைட்டு 4 ஜெபமாலை ஜெபிக்க போது உண்மையிலே தேவமாதாவோட கரத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. நீங்கள் ஏதாச்சும் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஏதாச்சும் பாவ அடிமைத்தனத்துலேருந்து மாட்டிகிட்ருக்கீங்க, மனபாரங்கள், தேவையில்லாத பயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை ஜெபிக்க முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு கிடைத்த அதே மாற்றம், அதே விடுதலை உங்களுக்கும் கிடைக்கும். ஆமேன்.